அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். நான் உங்கள் திவ்யா. இன்றைய திருக்குறள் அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் எண் 514 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையிலும் நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு திருக்குறளையும் தினமும் படிச்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த பயன்களை கண்டிப்பாக எதிர்காலத்தில் தரும். குறள் பாருங்கள். எனை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர். எனை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர். எனை அப்படின்னா எல்லா, எனைனா என்ன? எல்லா. வகையான் அப்படின்னா திறத்தால், வகையான் என்ன? திறத்தால். தேறிய கண்ணும் அப்படின்னா தெளிந்த போதும், தேறிய கண்ணும்னா என்ன? தெளிந்த போதும். வினை அப்படின்னா செயல், வினைனா என்ன? செயல். வகையான் அப்படின்னா இயல்பினால், வகையான்னா என்ன? இயல்பினால். வேறு அப்படின்னா மாறுபாடு. ஆகும் மாந்தர் அப்படின்னா மக்கள், மாந்தர்னா என்ன? மக்கள். பலர் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், பலர். இதனுடைய விளக்கம் பாருங்க. எவ்வகையில் ஆராய்ந்து தெளிந்த பிறகும் செயலை மேற்கொண்டு செய்யும்போது அச்செயல் வகையால் வேறுபடும் மக்கள் உலகத்தில் உண்டு. எவ்வகை எத்தனை வகையில் தேர்ச்சி பெற்றவராக இருப்பினும் செயல்படும் வகையில் மாறுபடுகிறார்கள் மனிதர்கள் பலர். எவ்வகையில் ஆராய்ந்து தெளிந்த பிறகும் செயலை மேற்கொண்டு செய்யும்போது அச்செயல் வகையால் வேறுபடும் மக்கள் உலகத்தில் பலர் உண்டு. எல்லா வகையிலும் ஆராய்ந்து உரிய பதவி வழங்கிய பின்னும் செயல்திறத்தால் எதிர்பார்த்த அளவு இல்லாத மாந்தர்கள் பலராவார்கள். எவ்வளவுதான் வழிமுறைகளை ஆராய்ந்து தெளிந்து தேர்ந்தெடுத்தாலும் செயல்படும் பொழுது வேறுபடுகிறவர்கள் பலர் இருப்பர். எவ்வளவுதான் நம்ம சொல்லி கொடுத்தாலும், எவ்வளவுதான் நம்ம எல்லாமே பண்ணாலும், எல்லா விதத்திலையும் தேர்ச்சி அவங்க பெற்றாலும் மாணவர்கள் அவர்களுக்குன்னு ஒரு செயல்குணம் இருக்குது இல்லைங்களா? செயல்படும் திறன் மாறுபடுது இல்லைங்களா? அதைத்தான் சொல்கிறாங்க. எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு செயல்திறமை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? எல்லா விஷயங்களும் அவர்கள் கற்று தெளிந்திருந்தாலும் செயல்திறனை பொறுத்து, செயல்படும் விதத்தை பொறுத்து, செயல்படும் நேரத்தை பொறுத்து அல்லது அவர்களுடைய செயல்பாட்டை பொறுத்து அவர்கள் வேறுபடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அழகாக இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பாருங்க. எனை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர். எனை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர். நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.